பேன் இண்டியா ஓடின படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ரூட்டடாக இருந்தது. ரொம்ப 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 ரூட்டடாக. கரெக்ட். அந்த ரூட்டட் ஃபிலிம்ஸ் தான் ட்ராவல் ஆச்சு. நம்ம எங்கேயோ நம்மளோட ரூட்ஸை மிஸ் பண்ணுறோம்னு தோணுது. I feel our industry is the most overpaid industry. I got the first permission from the council to release the movie. அப்போ ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள எல்லா பெரிய ஹீரோஸோட படங்கள் என்ன ஆனாலும் சரி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் பேக் அவுட் பண்ண மாட்டேன்னு நின்ட்டேன். Hello and welcome to The Hindu. Today we have with us actor Vishnu Vishal, who is awaiting the release of his next film, which he says is not Raatchasan. So we are thrilled to see what it is. Welcome brother, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எல்லா படமும் ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் இந்த பர்டிகுலர் படம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பேசியிருந்தோம், உங்கள் பையன் பேரில் வச்ச ஒரு திரைப்படம் நிறைய வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபைனலி இட்ஸ் கம்மிங் டு த பிக் ஸ்க்ரீன். இது எவ்வளோ ஸ்பெஷலான ஃபீலிங் சார் உங்களுக்கு? அதான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், சில ஃபீலிங்ஸ்க்கு வார்த்தைகள் இருக்காதுன்றது. அது எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் ஆக்சுவல் இமோஷன் கன்வே ஆகாது. இது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா மை சன் இஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அவங்க சன்னோ இல்லை டாட்டர் ரொம்ப ஸ்பெஷல். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் ஆப்வியஸ் ரீசன்ஸ். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் தட் யூனோ அவன் பிறந்ததுக்கப்புறமா மீ அண்ட் மை ஆரியனோட அம்மா we were not together. So for me he's like very very bonded and I didn't see him grow. அந்த டைமில் கோவிட்லாம் வந்தது. ஸோ அதனால் I'm very close to him emotionally. And though I don't spend நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் எனக்கு அவர்னாலே அது வேற ஒரு ஃபீலிங் அது. ஸோ அப்படி அவரோட பேர் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங். ப்ரெஷரும் வேறு. ஏன்னா நேற்று கூட யாரோ கேட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா, இல்லை படம் நல்லா வந்திருக்கு, ஆனாலும் என் பையன் பேர் இது கண்டிப்பாக நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர்லேயே when he grows up என் பேர் வச்சு அப்பா ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னு இன்னைக்கு ப்ராப்ளி he doesn't realize the importance. But ஃப்யூச்சரில் when he grows up probably I'll be very happy that என் பேரை வச்சு அப்பா என் பேர் கொடுத்தாரு ஒரு படத்துக்கு, அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சுங்கிறது ஒரு சந்தோஷம். ஸோ அந்த ப்ரெஷரும் எனக்கு இருக்குது. பட் ஐ எம் ஆல்சோ கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். இது நாட் ராட்சசன். ஸோ கண்டிப்பாக ராட்சசன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லருக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கே சொல்லலாம் நம்ம கண்ட்ரியில். ஆனால் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் சரி, தெலுங்குலையும் சரி, ஹிந்திலையும் சரி நிறைய த்ரில்லர் படங்கள் எடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் ஆனாலும் ராட்சசன்ங்கிற ஒரு படத்தை இன்னும் பீட் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸாக எனக்கும் தெரியும் அதை பீட் பண்ண முடியாது. ஆனால் அதை பீட் பண்ணுறதுக்கு எடுத்த படம் கிடையாது. ஆரியன் வந்து இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ராட்சசன் எப்படி ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததோ, இதில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. சூப்பர். அதனால நான் ஆரியன் படம் பண்ணேன். ஏன் அப்படின்னா probably I can never beat Raatchasan, but I can try something unique and if I win I can do more thrillers in future. இல்லைனா த்ரில்லர் ஜானர் தொடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. இப்போது நான் பண்ணுறது கமர்ஷியல் படங்கள், ப்ராப்பர் கமர்ஷியல் பாட் பாய்லர்ஸ் கிடையாது. ஐ எம் டூயிங் வெரி கான்டென்ட் பேஸ்ட். நான் ஒரு கான்டென்ட்டை தொட்டு அதில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்ததுக்கப்புறமா அதே கான்டென்ட்ல திருப்பி தொட்டா கம்பேரிசன் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த படங்களுக்கு வரும். அது ஒரு சேலஞ்ச் எனக்கு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு பி காட் இன் தட் சேலஞ்ச். எனக்கு வந்து அந்த சேலஞ்ச் வெளியே வரணும். பிகாஸ் ஐ ஹவ் லிசன் டு அ கப்புள் ஆஃப் மோர் சூப்பர் சீரியல் கில்லர் ஸ்டோரிஸ் இன் ஃபியூச்சர் பண்ணணுங்கிறது. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ராட்சசன்லேருந்து ஒரு வித்தியாசமான கதைன்னு பேர் வந்து, இந்த கதை வந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு ஆடியன்ஸோ இல்லை விமர்சனங்கள்லையும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னொரு படம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் மை ஹோல் அட்டெம்ப்ட் அண்ட் ஐ ஃபீல் ஆடியன்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேவ் சம்திங் நியூ இன் திஸ் மூவி. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அண்ட் நீங்கள் ட்ரெய்லர், அஃப்கோர்ஸ் ட்ரெய்லருக்கு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு, ஆரியன் ட்ரெய்லருக்கு. நீங்கள் யூடியூப் காமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறதுன்னா, விஷ்ணு விஷாலோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், படமோட ஃபேட்டு இஸ் பியாண்ட் யூ, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் லைக் யூ நோ, பட் இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை பொதுவாக நிறைய பேருக்கு முன் வைக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஆரியன், இப்போ உங்களோட கரண்ட் படம், அந்த ஃபஸ்ட்டு ஒன்லைனர் கேன் யூ டேக் மீ பேக் டு தட் டே அண்ட் அதில் எது உங்களை ஈர்த்தது? The one-liner itself. The one-liner is very unique.
see the difference that I can இப்போதைக்கு நான் உங்களால் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா த்ரில்லர். கண்டிப்பாக ராட்சசனில் வந்து கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதையே. இதில் நாங்கள் கில்லர் யாருன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அங்கேயே வந்துருச்சு. அப்போது கதையில் ஏதோ ஒன்று இருக்க போகுது, ஒரு எலிமெண்ட், அது இஸ் கோயிங் டு வித் த யூனிக் எலிமெண்ட். அந்த யூனிக் எலிமெண்ட் எனக்கு ஒன்லைன் கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரீச் ஆச்சு. ஆனால் லைக் ஓ இப்படி இருந்தா எப்படி, இதை நம்ம யோசிச்சதே கிடையாது, இது ரொம்ப புதுசாக இருக்கு. தட் இஸ் வேர் ஐ ரெஸ்பெக்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். தே வில் கம் அப் வித் சம்திங் விச் யூ கேனாட் ஈவன் திங்க் ஆஃப். அதுதான் ஒரு ரைட்டர், அதுதான் ஒரு டைரக்டர். அண்ட் அந்த விதத்தில் இந்த ஒரு எலிமெண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி நியூ எலிமெண்ட். இது பாசிபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டனும் வரும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது. ஆனால் we have tried to fulfill it. ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தான் இதோட அக்செப்டன்ஸாக இருக்கும். இஃப் நீங்கள் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆமாம் இப்படி நடந்தா எப்படி கரெக்ட் இல்லை, அப்படி நடந்தா இப்படி நடக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு சம்மர் ரைடாக இருக்கும். இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இல்லை இது எப்படி, இதை நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நின்ட்டீங்கன்னா ப்ராபப்ளி இட் பி அ டீசென்ட் ரைட் ஃபார் யூ, நாட் அ கிரேட் ரைட் ஃபார் யூ. பிகாஸ் யூ வில் சே இல்லை இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு. But putting an extraordinary situation in a movie and making it believe is what movies are. Of course. இப்போ நான் ஒரு ஸ்பைடர் கடிச்சிட்டு ஒருத்த ஸ்பைடர்மேனை மாறினான்னு நான் உங்ககிட்ட வார்த்தைகளில் சொன்னேன்னா இது என்ன அப்படின்னு. ஆனால் ஸ்பைடர்மேனுங்கிறது எவ்வளோ பெரிய கல்ட் இன்னைக்கு. இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் ஸ்பைடர் பைட்டிங் அ ஸ்பைடர், ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஸோ மேக் பிலீவ் தான் சினிமா. ஸோ வி ஹேவ் ட்ரை டு மேக் பிலீவ் அண்ட் ஐ ஃபீல் தட் இதில் ஒரு ரியாலிட்டியும் இருக்கும். அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். when I spoke to my dad who is a cop, and I told him I heard this one line. On the day I'll take it back. I'll take you back. So when I heard this, I'm like, I was surprised. I was taken by surprise. And then when I told my dad, அப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு போலீஸ் லைஃப்ல நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அவரே ஒரு செகண்ட் யோசி ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வெயிட் தான் பண்ணோம் அப்படின்னாரு. Then that gave me confidence. Because when I heard that one line, I'm like, what is police going to do in this situation? எனக்கே ஒரு பயங்கரமான கேள்வி வந்தது. அண்ட் டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ஸ்க்ரீன் பிளே சார். அப்போது மை டேட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் இன் த சேம் வே. இந்த ரெஸ்பான்ஸ் தான் நான் ஆடியன்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ தட் டே வாஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ அண்ட் ஆல்சோ அ கன்விக்ஷன் தட் ஃபைனலி தெர் இஸ் சம்திங் நியூ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ராட்சசன். அண்ட் இஃப் திஸ் இஸ் ரைட் ஐ ஷுட் டூ இட். அந்த கன்விக்ஷனோட தான் நான் உள்ள இறங்கினேன். கோவிட் டைம் இது. கோவிட் டைமில் தான் பிரவீன் டைரக்டர், ஹி ஒர்க்ட் இன் FIR as an actor. He is Gautam and his co-director. அவரும் FIR டைரக்டர் மனு ஆனந்தோட அவங்க ரெண்டு பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ we listen to different scripts. அதில் இது ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ that's how we chose to do this. Vishnu, you seem quite comfortable with thrillers, right? And Raatchasan, of course, is like you correctly pointed out, ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி வச்சுக்கலாம் ஃபார் ரைட்டிங் அ த்ரில்லர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் FIR நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ஆரியன் வருது. ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் யூ கெட்டிங் இன் டு த த்ரில்லர் ஜோன்? ஏன்னா லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னர்ஸும் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. நம்ம கட்டா குஸ்தி பற்றி இப்போ ஆஃப் ரெக்கார்ட் பற்றி பேசியிருந்தோம். மற்ற அஃப்கோர்ஸ் நீங்கள் வெனிலா கபடி குழு, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க லைட் ஹார்ட்டடாக. பட் இந்த த்ரில்லர் ஜோன், ஹவு மச் டஸ் Vishnu Vishal how does he get attracted to this particular zone? Frankly telling you, நான் வந்து த்ரில்லர் ஜானர் பெருசாக பார்க்க மாட்டேன். த்ரில்லர் அண்ட் ஹாரர் நான் இந்த மாதிரி படங்கள் போகவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ஸோ ராட்சசன் வரும்போது அது எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கான்டென்ட்டை நீங்கள் பார்க்காத ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கான்டென்ட் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும்ல. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் இஸ் தட். ஸோ I try to restrain myself from watching too many movies. இது சொன்னால் உங்களுக்கு என்ன இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய சினிமா பார்க்கணுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என் விஷயத்தில் நான் எவ்வளோ கம்மியாக பார்க்குறேனோ அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, the more I watch, the more I'll compare. இது அந்த படம், இது அந்த படம் இல்லை. ஆனால் அது பெருசாக சினிமா வந்து ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப சூஸி, ரொம்ப கரெக்டான ஃபில்ம்ஸ் மட்டும் இது பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்தால் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ அந்த த்ரில்லரை சூஸ் பண்ணும்போது we all knew that it's going to be a good film. அது இவ்வளோ பெரிய கல்ட் ஃபில்மாக மாறும்னு எங்களுக்கு தெரியாது. நான் என் படங்கள் கல்ட் ஃபில்ம் சொல்ல மாட்டேன், பட் உண்மையாகவே ராட்சசன் இஸ் அ கல்ட். ஸோ that sort of gave me confidence that you know what, the more I'm uneducated about movies, the more I can do different movies and do justice to it. That gave me confidence. ஸோ இப்போ த்ரில்லராக பார்த்தீங்கன்னா அதில் சீரியல் கில்லர் த்ரில்லர் தான் ராட்சசன். ஸோ I want to make sure that I'm known for some films, but I'm also very versatile. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, for me Jiva is also a very textbook
மூவி ஃபார் கிரிக்கெட் மூவிஸ். இஃப் யூ சி ஜீவா when it came அவ்வளோ சீரியஸான கிரிக்கெட் படங்கள் வந்ததே கிடையாது. நம்ம சென்னை 28 பார்த்துருக்கோம் தவிர்த்து இப்படி ஒரு 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 ஸ்ட்ரகிள் ஆஃப் கிரிக்கெட்டர் அண்ட் த பேஷன் பிஹைண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ஜெர்சின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நார்த்தில் நிறைய கிரிக்கெட் சார்ந்த படங்கள் வந்தது. ஸோ ஃபார் மீ தட் ஆல்சோ இஸ் அ வெரி யூனிக் ஃபில்ம். ஸோ இந்த டாப் 10 ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்கும்போது அதில் ஜீவாவும் இருந்தது. ஸோ யூனோ ஐ ட்ரை டு டூ தட், டேக் ஒன் ஜானர் and do complete justice to it. Unfortunately, the problem with my movies is I don't have very big names behind it. Now let's assume Aaryan was directed by a big director. When I say big, there's no big or small. Known name. If Aaryan was directed by a known name, adoda opening, adoda reception vera irukum. But I'm mostly going with newcomers. And this நம்ம சினிமால ஒரு என்ன சொல்றது, இவங்க இருந்தால் நான் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நேம்ஸ் மாதிரியான நேம்ஸ் ஏன் படங்களில் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் த டார்க் ஹார்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அல்டிமேட் ஹேப்பன் டு சாட்டிஸ்ஃபை மை ஆடியன்ஸ் டு அ டீசென்ட் எக்ஸ்டென்ட். தென் தட் ட்ராவல்ஸ் இன் டு சேட்டலைட். தேட்டரில் வரும், அப்புறம் சேட்டலைட்டில் வரும். சேட்டலைட்டில் ஒன்று நடக்கும் முன்னாடி. இப்போ ஓடிடி யாராவது வந்ததுக்கப்புறம் எனக்கு 2 படம் தான் நடந்திருக்கு ஓடிடியில் கரெக்டாக போய் சேரும்போது. அதுவும் நடந்தது. ஸோ வாட் ஐ ரியலைஸ் இஸ் the content that I always believed all these years, இப்போ நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா it's going to give me a very different recognition than from what I got before with the same content. Okay. Because today the audience for Manchumal Boys, for a Loka, for a Kantara are celebrating it. And these are the kind of films that are my strength, uniqueness. So now I'm focusing even more on in being unique. So thriller படம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஒரு பயமும் இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸும் இருக்கும். Then I'm doing an out and out love story again with இவர் சதீஷ், bachelor director. That is a love story which is pure love story. Rams is a love story with a very unique element. Okay. So again I'm trying different genres. So I think that is what I want to be known for. Textbook cricket filmனு ஜீவாவை சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் கபடி பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா பைசன்னு படம் வந்திருக்கு, அது கபடி பற்றி நிறையா பேசுறது. நம்ம 2009 நம்ம வெண்ணிலா கபடி குழுன்னு உங்களோட டெபியூ படம் வந்தது. எனக்கு இன்னமும் செல்வகணேஷ் சாரோட அந்த டியூன்ஸ் ஞாபகம் இருக்குது, லேசா பறக்குது, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போலேருந்து இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு 15+ இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருந்திருக்கு விஷ்ணு விஷாலுக்கு. அதில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் ஏதாவது 2-3 இன்ஸ்டன்சஸ் வேர் யூ திங்க் யூ ஹவ் க்ரோன் as an actor அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஸோ பேசிக்லி ஐ எம் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு எனக்கு ஆசையும் இல்லை, எய்மும் இல்லை, ஆம்பிஷனும் இல்லை. கிரிக்கெட் தானே, கிரிக்கெட் தான். ஸோ எதர்ச்சியாக வந்ததுனால அந்த கிராஃப்ட் நாலேஜ், ஆக்டிங் அதோட நாலேஜ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட நாலேஜ் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கேமரா வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்ததே, ஒரு ஃபில்ம் கேமரா க்ளோஸாக பார்த்ததே வந்து வெண்ணிலா கபடி குழு படத்தில் தான். அண்ட் எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை. அது கிரிக்கெட் ஆனதுனால எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஸோ அதுதான் இஸ் அ டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் மீ டு கம் இன் டு சினிமா. அண்ட் தென் நான் கிரிக்கெட்டில் இன்ஜுரினால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. தென் சினிமா ஒரு 6 வருஷம் முயற்சி பண்ணி பயங்கர ரிஜெக்ஷன்ஸ். அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே என்னை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ ஐ ஹேட் அ ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன் மீ பீயிங் அ கிரிக்கெட்டர். சரி, கிரிக்கெட் போயிடுச்சு, இன்ஜுரினால அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஜுரி இது எப்படி போகும், இது போகக்கூடாது. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இஸ் ஒன்லி வாட் இஸ் ஹெல்பிங் மீ சர்வைவ் டில் டுடே இன் ஸ்பைட் ஆஃப் setbacks here and there, often personally or sometimes industry, sometimes career-wise, sometimes COVID. But I don't give up. That's because of sports attitude in me. Where I realized that I can actually do it at 2 places. One is கதாநாயகன் ஒரு படம் எடுத்தேன். Till then எனக்கு வந்து நான் ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் என்னால் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ஹீரோங்கிறது நம்ம ஊரில் ஒரு பெரிய வார்த்தை. அது காமெடி பண்ணணும், சிரிக்க வைக்கணும், லவ் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், இமோஷன் கரெக்டாக கொண்டு வரணும், சேவியராக இருக்கணும். இது எல்லாம் வந்தால் தான் ஒரு ஹீரோ. இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஆரா தேவைப்படுது. அந்த ஆரா என்கிட்ட இல்லைன்னு எனக்கு பிகினிங்லேருந்து தெரியும். ஸோ ஐ வாஸ் மோர் ஆஃப் டூயிங் கேரக்டர்ஸ்.
கதாநாயகன் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் ஓடலை. ஆனால் அந்த படத்தில் அந்த டைரக்டர் என்ன எல்லாமே பண்ண வச்சார். முருகானந்தம் அவரோட பேர். இந்த இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமாரில் ஜின்னு ஒருத்தர், அவர் தான் அது. அவர் என்ன எல்லாமே பண்ண வச்சார் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக பண்ண வச்சார். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஐ கேன் பி ஏ ஹீரோன்னு ஒரு ஆசை வருது. அண்ட் வென் ஐ சே ஹீரோனா ஐ ஷுட் பி ஏபிள் டு ஷோல்டர் எவ்ரி திங். ஸ்டோரி ஃபுல்லாக என் மேலே இருக்கணும் அது கிடையாது. ஆனால் எல்லா இமோஷன் எல்லா விதமான விஷயங்கள் என்னால் ஷோல்டர் பண்ண முடியும். அப்போ தான் நான் ஹீரோ. அப்போது அந்த படம் ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் பண்ண ஃபஸ்ட்டு படம் தான் ராட்சசன். ஓகே. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு இங்கே ஒரு படத்தை இப்போ ராட்சசன் பார்த்தீங்கன்னா நீ வில்லன் தான் நம்பர் 1. நான் இதை நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். வாட் இஸ் ராங் வித் மீ? ஒய் இஸ் எவ்ரி மூவி ட்ராப்பிங்? ஏன் நான் ஏதாவது சம்பளம் ஜாஸ்தியாக கேட்டேனா? இல்லை. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணனா? இல்லை. அது எதிர்த்து 1 by 1 ட்ராப் ஆகிட்டே இருக்கு. பட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஆஃப் கோர்ஸ். All were different reasons. But the main reason that I realized was people thought, because அதோட பட்ஜெட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம், I released a movie called Silkvarpatti Singam with 7 movies. அது வந்து தியேட்டருக்கு கலெக்ட் ஆகலை. ஆப்வியஸ்லி 7 மூவிஸோட பண்ணும்போது எப்படி கலெக்ட் ஆகும்? I released only because I got the first permission. I'm taking back to old stories. I got the first permission from the council to release the movie. அப்போ ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள எல்லா பெரிய ஹீரோஸோட படங்கள் என்ன ஆனாலும் சரி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் பேக் அவுட் பண்ண மாட்டேன்னு நின்ட்டேன். ஏன்னா ஓகே நான் பெரிய ஆள் கிடையாது, உங்கள் எல்லாரோட நான் சின்ன ஆள் தான். ஆனால் நான் முறைப்படி போனேன்ல, அப்போ முறைப்படி போனாலும் இங்கே வந்து நியாயம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ I decided I will not opt out. I will release the movie. So that didn't give the collection to the movie. இப்போ all the producers were supposed to do movies with me. விஷ்ணுக்கு இதுதான் கலெக்ஷன். ராட்சசன் ஒன்று பண்ணிச்சுல்ல, அது விஷ்ணு கிடையாது, அது டைரக்டர். ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட எல்லா படங்கள் ஹேவ் ended up as directors films, producers films. ஸோ என்ன யாருமே கிரெடிட்டே கொடுக்கல. அப்போது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு. தென் ஐ ரியலைஸ், யூ நோ வாட், அந்த 9வது படம் ட்ராப் ஆனது தான் எஃப்ஐஆர். ஐ வில் டேக் திஸ் மூவி, ஐ வில் மேக் இட் இன் டு த பிக்கெஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் ஷோன்னு வெறியில் திருப்பி இறங்குறேன். அண்ட் கோவிட் அடிக்குது. ஓகே, ஸ்டில் இட் ended up as becoming my biggest collection, surpassing Raatchasan, where all producers thought that I am not capable of, you know, these collections. Anga I had another confidence that, you know what, I can grow. So Manu gave me that confidence, FI director. That's why on the journey, Praveen is Manu's friend. That time we all were together, and you know what, ஒரு press meetல கூட சொன்னார் that he and Praveen, who they want to direct films, அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் நம்ம போனோம்னு சொல்லும்போது நம்ம புது டைரக்டர்ஸ் நம்ம யார்கிட்ட போனால் நமக்கு கதை நடக்கும்னு சொல்லி the first name that they wrote was underrated heroesல my name வச்சு. And these two people have traveled me from that journey, and obviously 9 films drop ஆகும்போது Manu's film was the 9th film. So I made sure that we do it and we bring it to the screen and give it a hit. So that gave me that next step of confidence. You know what, I can do it. Now comes Gata Gusti, a 360-degree jump. As a producer, again I released the same film post COVID. That first yearல ஒரே ஹீரோக்கு 2 படம் ரிலீஸ் ஆகி 2 படமும் ஹிட் ஆகுது. ஏன் லெவல்லங்கிறது நிறைய பேருக்கு நடக்கல, எனக்கு தான் நடந்தது. அங்கே I get another set of confidence. So these 3 films, probably this 3 years or 4 years time is where I got the confidence that, you know what, I can do it. The craft or the knowledge வந்து I think it's Aaryan. Okay. Aaryan has given me the knowledge of craft. When I say craft, not just my performance, it's also the other aspects of filmmaking. Oda craft oda ideologies ideas எனக்கு பயங்கரமா ஸ்பார்க் ஆகுது இப்போ. Okay. So I have tried to do something very different in இரண்டுவானம் in terms of performance. ஆரியன்ல நீங்க வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க, கட்டா குஸ்தி 2 நான் பண்ற வேற. ஸோ இப்போதான் எனக்கு அந்த கிராஃப்ட் நாலேஜ் ஓரளவுக்கு வந்திருக்கு, ஓரளவுக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த சக்ஸஸ்லாம் பார்க்கச்சே அது ஒரு வேலிடேஷனாக நீங்கள் பார்த்தீங்களா சார்? Yes, definitely. See, even Aaryan, I'm waiting so eagerly because last 2 years, 3 years, I have been working for almost 400 days. But my work didn't come out. So people suddenly forget me. I know. Okay. Luckily for me, this time, I have 5 films after this. So I didn't stop working in this time because what I realized is, okay, 3 வருஷம்
லால் சலாம் வந்திருக்கு, அது பெருசாக போகல, ஆடியன்ஸ்க்கு என் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. இல்லை, அப்படி போகல, நம்ம ஒர்க் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 வானம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு. ஓகே. ஸோ இட் இஸ் டேக்கன் அவே so much of time of mine, but the movies come out really well, so I'm confident. But Aaryan, the moment I went into it, I speed பண்ணி கேமை 1 yearல நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ again in the last 3 years, I as a human being feel நான் ஸ்லோ ஆகிட்டேனா, ஓகே, ஒருவேளை என்னை திருப்பி வந்து கண்டுக்க மாட்டாங்களோ அப்படி எனக்கு பயமாக இருக்குது. And I definitely take it as a validation. And now I'm waiting very eagerly because I'm doing different cinema. Now I'm waiting very eagerly to see Aaryan எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பயங்கரமான ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். ஏன்னா லால் சலாம் வாஸ் நாட் மை திங்கிங். லால் சலாம் இஸ் நாட் ஆக்சுவலி வாட் ஐ திங்க் அ மூவி, ஹவு ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் அ மூவி, ஆர் ஹவு ஐ வாண்ட் டு பி இன் அ மூவி. இட்ஸ் நாட் லால் சலாம். I was a part of a movie where things are not in my control. Correct. Now I am in a movie where I'm producing, I know what I'm doing, and I am in my control. And the movie is in my control. And I know how to present it ன்னு ஒரு சேலஞ்ச் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். அதை வேலிடேட் பண்ணும்போது எனக்கு you know what, yes, I'm doing it right ன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். What that element is, when I heard the one line, I felt surprised. The same surprise if you are feeling, உங்களுக்கு வந்து அந்த படம் வெளியே வரும்போது நான் ஒரு இடத்துல எப்படா நடக்கும் இது, அதே சர்ப்ரைஸ் நீங்கள் தேட்டரில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட ரிவ்யூஸில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் எனக்கு ஹை. தட் இஸ் த பிக்கெஸ்ட் வேலிடேஷன். யூனோ வாட், நான் புதுசாக கதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஹை கிடைக்கிது இல்லை, அதே தான் நான் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிதுங்கிறது நான் என்னையே சொல்லிப்பேன். அப்புறம் இனிமேல் நீ கதை கேட்கும்போது அந்த புது விஷயத்துக்கு உனக்கு ஒரு ஹை கிடைக்கிது இல்லை, அந்த விஷயத்தை தேடி போன்றது தான் நான் என்னைய சொல்ல ஆரம்பிச்சிருவேன். So these are the things that give me that high and the validation that I'm in the right direction. Why I'll tell you, because inniki audiences are very smart. Too smart. They can dissect your story from trailer, teaser. To outsmart them, you have to be one step ahead and start thinking like them. என்னெல்லாம் அவங்க கெஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டுருவேன் என் டீமோட. இப்போ நீங்கள் கட்டா குஸ்தி பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெய்லரில் ஹீரோயின் தான் குஸ்தி பிளேயர் நாங்கள் சொல்லவே இல்லை. என்னோட போஸ்டர் விட்டுருப்பேன் குஸ்தி ஆடுறவன். உங்களுக்கு என்ன தோணும், விஷ்ணு நிறைய ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணியிருப்பாரு, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆனால் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இஸ் த கேர்ள். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து ஐ ட்ரை டு ஹைட் ஃப்ரம் த ஆடியன்ஸ். இப்போ ஆரியன்ல உங்களுக்கு ஒரு கதை ஓடும் இப்போ பார்க்கும்போது, அது கண்டிப்பாக படம் இல்லை. ஸோ தெர் இஸ் அ ஹை எலிமெண்ட் விச் இஸ் பீங் சப்ரெஸ்ட். இப்போ வேலை வந்துட்டா வேலைக்காரனில் புஷ்பா புருஷன் கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணியிருப்போம், அந்த 6 மணி காமெடி நாங்கள் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டோம் ட்ரெய்லரில். அதுதான் உங்களோட சர்ப்ரைஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் ஐ ட்ரை டு ஹைட் இன் மை ட்ரெய்லர்ஸ், இன் மை டீசர்ஸ் ஆர் த ப்ரொமோஷன்ஸ், ஸோ தட் ஐ அவுட் ஸ்மார்ட் யூ, விச் இஸ் வெரி சேலஞ்சிங். சரி, அந்த ஒரு ஐடியா வச்சு என்னால் அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. த கதை ஹஸ் டு பி குட். It has to keep you engaged throughout the movie. So these are the challenges and I accept it because I've realized that I don't underestimate the audience. I keep my audience here, and they're too good at it. And I'm there for that audience, and when that audience is surprised, and I'm already keeping them here. உங்களை நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்ல, அந்த சந்தோஷம், அந்த வேலிடேஷன் தான் எனக்கு மேக்ஸிமம் பண்ணுறேன். Earlier in the conversation, you brought out the 3 films names சொல்லியிருந்தீங்க. லோகா சொன்னீங்க, காந்தாரா சொன்னீங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போ வேலிடேஷன் பற்றி பேசிச்சு டி ராஜேந்தர் சார் ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஹவு காந்தாரா, லோகாலாம் அதர் இண்டஸ்ட்ரீஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தேர் ஏபிள் டு டூ பேன் இண்டியா பிளாக் பஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். வேறஸ் தமிழ் சினிமா நல்ல படங்கள் பண்ணாலும், நிறையா நல்ல விஷயங்கள் வந்தாலும், அந்த ஒரு சர்ச் ஃபார் தட் எல்யூசிவ் பேன் இண்டியா பிளாக் பஸ்டர் இருக்குன்னு ஒரு காமன் ஃபீலிங். ஆஸ் அ ஃபிலிம் ஃபேன், நீங்கள் அஃப்கோர்ஸ் 16 years இருக்குது ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் யூஆர் அ ஃபேன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் சினிமா. வாட் டு யூ திங்க் இஸ் மிஸ்ஸிங் that Tamil cinema needs to do to get that pan India blockbuster? First I think Endran was according to me our first pan India blockbuster na, so we started it. Okay, அந்த ஒரு படம் வந்து அந்த பிரம்மாண்டத்தை வந்து ஹோல் இந்தியாவே கொண்டாடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நடக்கல. ஸோ வாட் ஐ ஃபீல் பர்சனலி, மை பி ரைட் ஆர் ராங், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஓடின படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ரூட்டடாக இருந்தது. ரொம்ப 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 ரூட்டடாக இருந்தது. ஸோ அந்த ரூட்டட் ஃபிலிம்ஸ் தான் ட்ராவல் ஆச்சு.
நம்ம எங்கேயோ நம்மளோட ரூட்ஸை மிஸ் பண்ணுறோம்னு தோணுது. நம்ம ரூட்டட் கான்டென்ட் எடுக்கணும். அந்த ரூட்டட் கான்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக பேன் இண்டியாவாக மாறும். கரெக்ட். இப்போ நீங்கள் புஷ்பா எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றும் குளோபல் கான்டென்ட் கிடையாது, அது ரூட்டட் கான்டென்ட். புஷ்பாங்கிற ஒரு கேரக்டர் அங்கே ரொம்ப ரூட்டடாக பர்ஃபார்மன்ஸ்லேருந்து லுக் அண்ட் ஃபீல்லேருந்து பயங்கர ரூட்டடாக இருந்தது. காந்தாரா அது ஒரு லோக்கல் டிவோஷனல் ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கு அதுக்கு. ஸோ ஹீ டுக் இட் ஃபார் தேர் பேக்ட்ராப். இப்போ நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு வெள்ளுக்குள்ள விழுந்த ஒரு கேரக்டர். ஒரு 5 மலையாளிஸ் அங்க போறாங்க, அந்த குணா கேவ்ஸ்ல விழுற ஒரு கேரக்டர் பத்தியான ஒரு கதை. இட்ஸ் வெரி ரூட்டட் டு தேர் இமோஷன்ஸ், தேர் டைலாக்ட், தேர் ஃபீல்ஸ். அது வந்து அந்த ரோப் இழுக்கிறத வச்சு அவங்களோட ஒரு சம்பிரதாயத்தை சூப்பரா கனெக்ட் பண்ணாங்க. அதுதான் கைத்தட்டுற மொமெண்ட். ஸோ தே ஆர் நாட் டேக்கிங் ஃபில்ம்ஸ் ஃபார் இட் டு பி பேன் இண்டியா. தேர் ஓன்லி டூயிங் தேர் ஃபில்ம்ஸ் வெரி ரூட்டட். அதுதான் பேன் இண்டியாவா மாறுது. ஆர் கேஜிஎஃப் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரூட்டட் கான்செப்ட். கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸ் ரூட்டட் கான்செப்ட் அவங்களது. அது வச்சு அது ஒரு ஆக்ஷனுங்கிறதுனால மாறுது. So somewhere we are thinking that pan India is about combinations. It is not. இந்த எல்லா படங்கள பாத்தீங்கன்னா காம்பினேஷன் நேம்ஸே இருக்காது in terms of actors. It is only rooted actors, correct actors doing their job. True. But our pan India concept, ஒருத்தர் தெலுங்குல இருந்து போடுவோம், ஒருத்தர் மலையாளத்துல இருந்து போடுவோம், ஒருத்தர் கன்னடா, ஒருத்தர் ஹிந்தினா இது pan India ஆயிடும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அது கிடையாது. This is my take on it. So let's start doing rooted scripts, rooted movies. வெற்றிமாறன் சார் ஒரு rooted படங்கள் பண்றாருல, அந்த மாதிரி I think more filmmakers should start doing rooted movies. And one eventually will travel and break all records. This is my wish as an actor, as a producer. I am also waiting. நம்ம என்ன பின்னாடி இருக்கோம், நம்ம எந்த விதத்தில் பின்னாடி இல்லையே, நம்ம வரணுமே திருப்பி, நம்ம தான் அதை ஸ்டார்டே பண்ணோம் எங்கேயோ. அது ஹோல் Tamil language was the most respected films after one or two industries. But suddenly a lot of people from other languages are suddenly making gems. And we are somewhere lagging behind in enakku thonudhu. So somewhere I feel that we are capable of much more. And more filmmakers I think in the future that are coming up now will definitely give us better and bigger stories. One more reason, நான் இப்போ பேசினா அது கான்ட்ரவர்சியாக கூட இருக்கலாம். I feel our industry is the most overpaid industry. Okay. In terms of salaries to actors. I am also an actor, but I am agreeing to it. And what happens in the processல அந்த மேக்கிங்க்குன்னு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது, அது வரவே மாட்டேங்குது. எஸ், அது கம்மியாயிடுது. அப்போ இவென்ச்சுவலி அந்த ஸ்கேல் ஆஃப் ஃபில்ம், அந்த வாவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷுவல் ட்ரீட் விச் கேன் டிரான்ஸ்லேட் இன் டு ஃபில்ம் லாங்குவேஜ், அது வரமாட்டேங்குது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸுங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால ஐ ஹவ் பிகம் அ ப்ரொடியூசர் ஹூ இஸ் மோர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெண்டிங் ஃபார் த விஷுவல்ஸ். எனக்கு நான் படம் பண்ணும்போது சேலரி இல்லை. வெளியே ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் வந்து கொலாபரேட் பண்ணும்போது கதையை பொறுத்து தான் சேலரி வாங்குறேன். அண்ட் ஓகே, இந்த கதை எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இதுதானே, ஓகே இதுக்கு இதுதான் என் சேலரி. இந்த கதை இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், இதுக்கு நான் இவ்வளோ போகலாம். இல்லை இதுக்கு வந்து நீங்கள் மேக்கிங்கே செலவு பண்ணுங்க, ஜெயிச்சா எனக்கு கொடுங்க. ஐ எம் விஷுவலைசிங் ஃப்ரம் தேட் ஆங்கிள் அண்ட் ஐ எம் டூயிங் இட். அண்ட் சம்டே ஐ ஃபீல் தட் whole industry will come to that change. Because அது நடந்தால் தான் நம்மளால் இன்னும் பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஐ ஹோப் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் சேஞ்ச், விஷ்ணு. ஏன்னா Aaryan, there is a lot of buzz about Aaryan itself, and we wish you all the best for this particular project. And of course நீங்கள் நிறையா படங்கள் வருது, தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.